ஹலோ விவேஸ், ஒரு காலத்துல இந்த பாரத தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னர் வாழ்ந்திருந்தாரு. அவரு பேரு விக்ரமாதித்யன். அந்த மன்னரு நீதி நேர்மை தவறாத மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுத்திருந்தாரு. முக்கியமா ஏழை எளிய மக்கள் இல்லாத அளவுக்கு ஆட்சி இருந்தது. ஒருத்தர் கூட பச்சையோட இருக்க கூடாது அப்படின்றதுதான் அவருடைய ஆட்சியில ஒரு கொள்கையா இருக்கு. அப்படிப்பட்ட மன்னரு தனது நாட்டை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு படம் வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தவரு, மிகப்பெரிய படையும் வச்சிருக்காரு. இப்படி அவருடைய நாட்டை நல்லபடியா ஆட்சி செஞ்சு வர்றாரு. அவருக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அந்த 2 மகன்களும் அவருடைய அப்பா சொல்றத எதுவுமே தட்டாம கேட்பாங்க. அதே போல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, ராணிக்கு ஒரு மகள் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம். தனக்கு ஒரு மகள் பிறக்காதா அப்படின்னு ரொம்ப ஏங்கி போயிருக்காரு. ராணி கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணி தவம் எடுக்கிறா. நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்குது. அந்த மகள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. ராஜா இதுவரையும் அடையாத மகிழ்ச்சி அங்க இருந்து அடைஞ்சிருக்காரு. அதாவது தனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு குறை நீங்கிருச்சு அப்படின்னு பெருமைப்படுறாரு. அதே போல ராணியும் மகள் மேல அவ்வளவு ஒரு அன்பு வச்சிருக்காங்க. இப்ப மகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெரியவளா மாறுறா. இப்பதான் அவளுடைய அழகு, எளிமை, நளினம், அறிவு இது எல்லாமே நாட்டை தாண்டி வேறு நாடுகளுக்கும் பரவுது. அந்த அளவுக்கு ஒரு அழகு மிக்க ஒரு இளவரசியா இருக்கா. இந்த இடத்துல தான் ராஜா வேட்டைக்கு புறப்பட தயாராகிறாரு. அதனால நிறைய வீரர்களை எல்லாரும் தயாராருங்க, நம்ம இன்னைக்கு வேட்டைக்கு போறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வீரர்களும் தயாராகிறாங்க. ராஜா வேட்டைக்கு புறப்படுறாரு. அவர் வேட்டைக்கு போகும்போது அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஆரம்பரம் பண்ணி அவர் வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப ராஜாவும் நெடுதூரம் பயணிச்சு அடர்ந்த ஒரு காட்டுக்கு போறாரு. இப்ப அந்த காட்டுல வெகு தொலைவில் நடக்கிறாரு. ரொம்ப அசதியா இருக்கு. இந்த இடத்துல தான் இங்கே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்கேயே கொட்டகை வந்து கட்டுறாங்க. இப்ப அந்த கொட்டகையில எல்லாருமே தங்கி இருக்காங்க. இப்பதான் மன்னருக்கு அனைத்து விதமான உணவுகளும் பரிமாறப்படுது. இப்பதான் மன்னர் சொல்றாரு, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்தை பார்க்கும்போது என் மனது ரொம்ப அமைதிப்படுது. அதனால எப்பொழுதுமே இந்த இடத்துக்கு நம்ம அடிக்கடி வருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த இடத்துல எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு விளைவிக்க கூடாது. நமக்கு தேவையான உயிரினத்தை மட்டும் நம்ம வந்து வேட்டையாடணும். மற்ற உயிரினத்துக்கு எந்த ஒரு துன்பமும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ராஜாவுக்கு உணவு பரிமாறப்படுது. விதவிதமான உணவுகளும் பழங்களும் இனிப்புகளும் வைக்கப்படுது. இப்ப அதை சாப்பிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் கவனிக்கிறாரு, தூரத்துல ஒரு மரத்துக்கடியில ஒரு நாய் உட்கார்ந்துருக்கு. அந்த நாய் ரொம்ப அமைதியா வந்து உட்கார்ந்துருக்கு. பக்கத்துல வரவே இல்லை. இப்ப அவரு எப்படி இந்த நடுக்காட்டுல இங்க ஒரு நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்கு, இது எப்படி அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அங்க உள்ள காவலாளிகளிடம் விசாரிக்கிறாரு. காவலாளிகளை கூப்பிட்டு அந்த நாய்க்கு உணவு எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு கொஞ்சம் உணவு கொடுக்குறாரு. இப்ப அந்த காவலாளி போயிட்டு அந்த நாய்க்கு உணவு கொடுக்கறதுக்காக பக்கத்துல போறான். இப்ப அந்த நாய் அவங்க உணவு எடுத்துட்டு போனாலும் பக்கத்துல வராம அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த காவலாளிக்கும் ரொம்ப ஆச்சரியம். இப்ப சரி அப்படின்னு பக்கத்துல போறான். இப்பதான் அந்த நாயிடம் அந்த உணவு வைக்கிறான். உடனே அந்த நாய் பக்கத்துல ஒரு இலை ஒண்ணு இருக்கு. அந்த இலையில அந்த நாய் ஒரு எழுத்து எழுதுது, எனக்கு உணவு வச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, ஆனா அந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன், நான் மன்னரை சந்திக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. இதை பார்த்து அந்த காவலாளி ஆச்சரியப்படுறான். இப்ப உடனடியா மன்னரிடம் போயிட்டு இந்த விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்றான். அந்த நாய் இது போல எழுதிருக்கு அப்படின்றது காட்டுறான். இதை பார்த்துட்டு அந்த மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. என்னது, எப்படி ஒரு நாய் இப்படி எல்லாம் வந்து அறிவுமிக்கதா எழுத முடியும்? ஒருவேளை அந்த நாய்க்கு ஏதாவது சாபம் வந்திருக்கலாம், அதாவது ஏதாவது சபிச்சிருக்கான், ஒரு மனிதனா இருந்திருக்கலாம், அந்த மனிதன் இப்படி நாயை மாறி இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்பதான் அந்த நாயை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த நாய்க்குட்டியும் அவரிடம் வருது. இந்த இடத்துல தான் அவர் கேட்கிறாரு, ஏன் இதை புறக்கணிக்கிற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இப்ப அந்த நாய் சொல்லுது, உங்களுக்கு எப்படி வெள்ளித்தட்டு தங்கத்தட்டு எல்லாம் வச்சு உணவு பரிமாறுறாங்களோ அதே போலதான் எனக்கும் பரிமாறணும் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. இப்ப அவரும் ஆச்சரியப்படுறாரு. சரி அப்படின்னு அவரு சம்மதிக்கிறாரு. அந்த நாய்க்குட்டிக்கும் அதே போல வந்து சாப்பாடு வைங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல மன்னருக்கு எப்படி வைக்கிறாங்களோ அதே போல அத்தனை உணவுகளும் வைக்கப்படுது. இப்ப அந்த நாய்க்குட்டியும் எல்லாத்தையும் ஒரேடியா சாப்பிடாம அதுலயும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீட்டா சாப்பிடுது. இப்ப இதை பார்த்து மன்னருக்கு ஆச்சரியம். ஒரு சாதாரண நாயா இருந்தா இந்த நாய் இப்படி வந்து சாப்பிடாது, நாகரிகமா சாப்பிடாது. ஆனா இது ரொம்ப நாகரிகமா சாப்பிடுது. அதுவும் கையெல்லாம் வந்து நல்லா அழைச்சிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து சாப்பிடுது. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி போய் அந்த மரத்துக்கடியில உட்காந்துருது. இப்ப மன்னருக்கு ஒரே யோசனை. இப்ப அவர் படுத்திருக்காரு, அவருக்கு தூக்கமே வரல. இப்ப திரும்பி படுக்கிறாரு. இப்ப நடுறத்துல எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அந்த நாய்க்குட்டியை பாக்குறாரு. அது மரத்துக்கடியில உட்காந்துருக்கு. பக்கத்துல போறாரு. அந்த நாய் அழுவுது. அதை பார்த்து இன்னும் ஆச்சரியம். சரி அப்படின்னு அவர் திரும்ப போய் படுத்துறாரு. இப்ப மறுநாள் விடியுது. வேட்டைக்கு போறாரு. அங்க மான்கள் எல்லாம் வேட்டையாடுறாரு. திரும்பவும் அந்த குடிலுக்கு வராரு. இப்ப அந்த குடியில எல்லாரும் படுக்கிறாங்க. இப்பதான் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவர் யோசிக்கிறாரு, அந்த நாயும் இப்படி நனைஞ்சிட்டு இருக்குமே அப்படின்னு அதுக்கு ஏதாவது ஒரு குடனை கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் அங்க ஒரு சின்ன துணியை எடுத்துட்டு போயிட்டு அந்த நாயை கொடுக்குறாங்க. இப்ப அந்த நாய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுது, எனக்கும் ராஜாவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு குடியில இருந்து அமைக்கணும் அப்படின்னும் அது சொல்லுது. இதை பார்த்து அந்த காவலாளி ஆச்சரியப்படுறான். இப்ப ராஜாவிடம் சொல்லும் போது அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு அழகான குடியில் அமைங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல அந்த நாய்க்குட்டிக்கும் ஒரு
ஒரு குடிசை வந்து அமைச்சு பெட் மெத்தலாம் வந்து வைக்கிறாங்க. இப்ப அந்த நாய்க்குட்டி அழகா படுத்திருக்கு. இப்பதான் மரா விடியுது. இப்ப ராஜா அந்த நாய்க்குட்டியிடம் கேக்குறாரு, நாங்க நாட்டுக்கு கிளம்புறோம், நீனும் வரியா அப்படின்னு அந்த நாய்க்குட்டியிடம் கேக்குறாரு. இப்ப அந்த நாய்க்குட்டியும் ஒரு பேப்பர் இருந்து எடுத்து இப்படி எழுதுது, நான் உங்க நாட்டுக்கு வர சம்மதம், ஆனா நான் சாதாரணமா வர நான் விரும்பல, எனக்கு யானை மேல உட்காந்துதான் நான் வரும் அப்படின்னு சொல்லுது. இப்ப சரி அப்படின்னு அதுக்கு மிகப்பெரிய 10 யானைகளை ரெடி பண்றாரு. அதே போல ஒரு இளவரசன் மாதிரி அதை வந்து அமர வச்சு நாட்டுக்கு அழைச்சிட்டு வர்றாரு. இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்காக நாய்க்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கப்படுது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. இப்ப இதை பார்த்து ராணியும் ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா ராணிக்கு நாயினாவே பிடிக்காது. இப்ப அந்த நாய்க்குட்டிய ஒரு அறை கொடுத்து அங்க தங்க வைக்கிறாங்க. இப்ப ராணி ரொம்ப கோவப்படுறா. இப்ப ராஜாவிட வந்து எதுக்கு இந்த நாய்க்குட்டிக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்பதான் ராஜா சொல்றாரு, அது சாதாரண நாய்க்குட்டி இல்ல, அது ரொம்ப அறிவு மிக்கது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ராணி சொல்றாங்க, என்ன அறிவு மிக்கதா இருந்தாலும் இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அவரு எது பேசாம போயிடுறாரு. இந்த இடத்துல நாட்கள் இப்படி கிடக்குது. இப்ப நாய் அந்த அரண்மனையில இருக்கிறது ராணிக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை. இந்த இடத்துல தான் இந்த நாயை என்னதான் பண்றதுன்னு பல விதங்களை யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல எப்படி முயற்சி பண்ணி பாக்குறாங்க. ஆனாலும் அந்த நாயை அரண்மனையில இருந்து துரத்த முடியல. இந்த இடத்துல தான் நாய்க்கு விஷம் வச்சு கொண்டுடும் அப்படின்னு சாப்பாட்டுல விஷங்கள் வந்து இப்ப அந்த நாய்க்கு கொடுக்குறா. அந்த நாய்க்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சு இதுல ஏதோ கலந்துருக்கு அப்படின்னு அந்த சாப்பாடை தொடக்கூட இல்ல. இப்ப ராணியும் சரி இந்த சாப்பாடை நான் போன பிறகு இந்த நாய் சாப்பிடுன்ட்டு அவ கிளம்பி போறா. ஆனா அவ போன பிறகு இன்னொரு வளர்ப்பு நாய் அங்க வந்து அந்த சாப்பாடை சாப்பிடுது. அடுத்த நிமிஷம் அந்த நாய் இறந்துருது. இப்ப இந்த நாய்க்கு உண்மை புரியுது, நம்மளை கொல்றதுக்காக இவ்வளவு பெரிய திட்டம் திட்டி இப்படி வந்து விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு அந்த நாயை நினைக்குது. இப்பதான் அவர் நீதி சொல்லும் போது அந்த நாயவும் அமைச்சரவையில் வச்சிருக்காரு. அதாவது அவர் ஏதாவது தவறா தீர்ப்பு சொன்னார்னா உடனடியா அது திருப்தி இல்ல ராஜா இதுக்கு தீர்ப்பு இப்படிதான் சொல்லணும், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு அது வந்து எழுதி கொடுக்குது. இதை பார்த்து அந்த அமைச்சர்கள் எல்லோருக்கும் ஆச்சரியம். ராஜாவும் அதை சிந்திச்சு பாக்குறாரு. அந்த நாய் சொல்றது அத்தனையும் வந்து சரி அப்படின்னு அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லுதோ அதே போலதான் அவர் தீர்ப்பளிக்கிறாரு. இப்ப நாட்கள் இப்படியே ஓடுது. இது கொஞ்சம் கொஞ்சமா நகரம் முழுவதும் இதே பேச்சாதான் இருக்கு. இப்ப இந்த செய்தி இளவரசிக்கும் போகுது. இளவரசியிடம் அவளோட தோழிகளாம் சொல்றாங்க, நமது அரண்மனையில மிகவும் அறிவுமிக்க ஒரு நாய் இருந்திருக்கு. அந்த நாய் என்ன சொன்னாலும் அதுல ஒரு ஆக்கப்பூர்வமான வார்த்தை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இளவரசிக்கும் அந்த நாய்க்குட்டியை எப்படியா பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. இந்த இடத்துல தான் அந்த நாயை எப்படியாவது பார்க்கணும், என்ன அழைச்சிட்டு போங்கன்னு சொல்றா. இப்ப அந்த நாய்க்குட்டி அது தோட்டத்துல வந்துருக்குது. அரண்மனையில் தோட்டத்தெல்லாம் போவோம், அவங்க உள்ள பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து நிம்மதியா வந்து வந்துருக்கு. இப்ப இளவரசி அந்த நாய்க்குட்டியை பாக்குறா. இப்ப நாய்க்குட்டி பார்த்த விதத்துல அந்த நாய்க்குட்டி அழுவுது. இப்பதான் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி என்ன அப்படின்னு பக்கத்துல போறா. அந்த நாய்க்குட்டி அவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் முதலா அந்த நாய் இளவரசியை பாக்குது. இளவரசியை பார்த்த பிறகு அந்த நாய்க்குட்டிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்கு. ஏன்னா இளவரசி அவ்வளவு அழகா இருக்கா. இதை பார்த்து ஒரு நிமிஷம் மெய் மறந்த போது அந்த நாய். இந்த இடத்துல தான் அவ வேகமா அவ அரண்மனைக்கு திரும்புறா. அது ஒரு பேப்பர்ல வந்து எழுதுது, நான் சாபத்தால இப்படி ஆயிட்டேன், என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு அது வந்து கேக்குது. இதை பார்த்துட்டு இளவரசி அதிர்ச்சி ஆவரா. இப்ப உடனடியா அவருடைய அறைக்கு போயிடுறா. இந்த இடத்துல அந்த நாய்க்குட்டி இப்படி வந்து எழுதுது, இளவரசி என்ன நீ மனப்பாயா, நீ என்ன மணந்தா என்னுடைய சாபம் நீங்கி நான் ஒரு மனிதனா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப அவ அதிர்ச்சி ஆவரா. அவ வேகமா ஓடிடுறா. இந்த இடத்துல அவ போயிட்டு பலதுமா யோசிக்கிறா. இந்த நாய்க்குட்டி திடீர்னு இப்படி சொல்லிருச்சே, இப்பதான் இதுல ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு திரும்பவும் அந்த நாய்க்குட்டிடம் வரா. உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, என்ன சொல்லு அப்படின்னு அவ சொல்றா. இப்ப நாய்க்குட்டி ஒவ்வொன்றும் எழுத ஆரம்பிக்குது. என்னோட அப்பா மிகப்பெரிய ஒரு மன்னர், அவருடைய பேரு ராம். இப்ப அவருடைய மகன் தேவராஜ் தான் நான் ஒரு இளவரசன் அந்த போது காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். அப்படி வேட்டைக்கு போகும்போது ஒரு மான வேட்டையாடுறதுக்கு அம்பை எழுதினேன். ஆனா அந்த அம்பு அங்க தவறி ஒரு சிறுவன் மேல பட்டுது. அது யாருன்னா அங்க ஒரு ரிஷி இருந்தாரு, ரிஷியோட மகன் தான் அப்படின்னு தெரியாம அந்த அம்பு வந்து எழுதிட்டான். இப்ப அந்த ரிஷி சாபமிட்டாரு, இது போல நீ சாவர வரையும் நீ இப்படியே நாயா தான் இருப்ப அப்படின்னு அந்த ரிஷி சாபமிட்டு இருக்காரு. அதனாலதான் நாயா மாறிட்டேன். ஆனா இப்போ ஒரு தூய்மையான உள்ள கொண்ட ஒரு பெண்ணு, அது கள்ளக்காப்படாத ஒரு பெண்ணு உன்னை கல்யாணம் பண்ணுதோ அப்பதான் நீ வந்து பழையபடி மனிதனா மாறு அப்படின்னும் அவர் சொல்லிருக்காரு. அதனாலேயே நீ திருமணம் பண்ணா முற்றிலும் நான் இளவரசனா மாறிடும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி நீ இளவரசனா மாறினா எல்லோருமே சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னும் அவர் சொல்றா. இப்பதான் அந்த நாய்க்குட்டி சொல்லுது, நான் இளவரசனா மாறுறது எல்லோருடைய கண்களுக்கும் தெரியாது, உன்னுடைய கண்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னும் அந்த நாய் சொல்லுது. இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆவரா. என்னுடைய கண்களுக்கு மட்டும் தான் தெரியுமா, அப்ப மத்தவங்க பார்வைக்கு எல்லாமே நீ நாயா தான் தெரிவியா, நான் நாயை கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்குமா அப்படின்னும் அவ கேட்கிறா. அதுக்கு நாய்க்குட்டியும் ஆமான்னு சொல்லுது. இந்த இடத்துல அவ ரொம்ப பயப்படுறா. மத்தவங்க கண்களுக்கு மனிதனா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு அவ கேட்கிறா. அப்பதான் நாய்க்குட்டி சொல்லுது, உன்னை கல்யாணம் பண்ணி ஒரு விஷயம் கிடந்துச்சுன்னா நான் முற்றிலும் மனிதனா மாறிடுவேன், எல்லோருடைய கண்களுக்கும் நான் மனிதனா தெரியும் அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு
இளவரசி ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறா. இப்ப சரி அப்படின்னு உடனடியா அவளுடைய அப்பாவிடம் போறா. இப்ப விக்ரமாதித்யனிடம் இது போல, அப்பா நான் அந்த நாய்க்குட்டிய மணக்க விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு மன்னர் ஒரு அது இருந்தாலும் என்னமா சொல்ற, நிதானமா தான் இருக்கே அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றா, அப்பா அவரு சாபத்தாலதான் இப்படி இருந்து நாயா மாறி இருக்காரு, உண்மையிலேயே அவர் ஒரு மனிதர் தான், என்ன கல்யாணம் பண்ணா அவர் திரும்பவும் இளவரசனா மாறிடுவாராம் அப்படின்னு அவர் சொல்றா. இதை கேட்டு மன்னர், நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா ராணி இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, ராணி சம்மதிக்க வச்சா உன்னை நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த இளவரசி பேரு பார்வதி. பார்வதி இது போல கேட்டதும் இப்ப ராஜா, நான் உங்க அம்மாவிடம் பேசுறேன் அப்படின்ட்டு இப்ப ராணியிடம் பேசுறாங்க. இப்ப ராணியிடம் பேசும்போது ராணி ரொம்பவே கோவப்படுறா. என்னது, ஒரு நாய்க்கு எனது மகளை திருமணம் பண்ணுமா, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறா. ஏன்னா ஏற்கனவே நாய் அங்க இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ராணி மறுக்கிறதும் இப்பதான் ராஜா எடுத்து சொல்றாரு, ராணி அந்த நாய் அது சாபத்தால இது போல நாயா மாறிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா ராணிக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு நாய் உருவத்தை என்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு மன்னரும் வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல திரும்பவும் ராணிகிட்ட போய் பேசுறாரு. நம்ம அமைச்சரவையில அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்போம், இந்த கேள்விக்கு சரியா அந்த நாய்க்குட்டி பதில் சொல்லிச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப ராணி சரின்னு சம்மதிக்கிறா. இப்ப சரி அப்படின்னு அமைச்சரவை கூட்டப்படுது. அங்க சில முக்கியமான கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுது. அங்க எல்லோருமே சிறப்பா பதில் சொல்ல முடியல. அந்த நாய் எல்லா கேள்விக்கும் துல்லியமான பதில கொடுக்குது, அவ்வளவு அறிவுபூர்வமான பதில கொடுக்குது. இதை கேட்டு உள்ள அமைச்சர்கள் எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. இப்ப முதல் கேள்வி கேட்கிறாரு, அது துல்லியமா சொல்றது. அதே போல இரண்டாவது கேள்வியும் சரியா சொல்றது. இப்ப எல்லோருமே மகிழ்ச்சி ஆறாங்க. ஆனா ராணி மட்டும் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க. இப்ப சரி அப்படின்னு மூணாவது கேள்விக்கும் அந்த நாய் சரியா பதில் சொல்றது. இப்ப ராணியும் சரி அப்படின்னு திருமணத்துக்கு சமைச்சிடுறாங்க. இப்ப இளவரசி பார்வதிக்கும் அந்த நாய்க்கும் திருமணம் முடியுது. இப்ப திருமணம் முடிஞ்சு அவங்களுடைய அறையில அந்த இரவு அந்த நாயும் இளவரசியும் உட்கார்ந்துருக்காங்க. இப்பதான் அந்த நாய் இளவரசி ஒரு நிமிஷம் கண்களை மூடு அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. அடுத்த நிமிஷம் கண்களை மூடுறா. திடீர்னு அந்த நாய் ஒரு இளவரசனா மாறிடுது. இப்ப அதுவும் ரொம்ப அழகா இருக்கிறான். அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறான். நீ தான் தேவராஜ் இளவரசனா, ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு பார்வதி ரொம்ப ஆச்சரியப்பட்டு குதூகலிக்கிறா, மகிழ்ச்சியா இருக்கா. இப்பதான் மரணம் விடுது. திரும்பவும் அந்த இளவரசர் நாயா மாறி கட்டில படுத்திருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இரவுல மட்டும்தான் மனிதனா இருப்பாரு, பகல்ல நாயா மாறிடுவாரு. இந்த இடத்துல தான் அவ எந்திரிச்சு அந்த நாய்க்குட்டியை பாக்குறா. கொஞ்சம் சுகமா உணர்றா. இருந்தாலும் அவருடைய மகிழ்ச்சியில சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவுது. இப்ப அவ சந்தோஷத்தோட அரண்மனைக்கு போறா. இப்ப ராஜா அங்க இருந்து, என்னமா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு அவனும் சொல்றா. இப்ப இதை கேட்டு ராணி ரொம்ப ஆச்சரியப்படுறா. தனது மகள் ஒரு நாயை தான் திருமணம் பண்றா, ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்கல அப்படின்னு அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க. நாட்கள் செல்லுது. தினந்தோறும் இளவரசிக்கு சந்தோஷம் அதிகமாகுது. ஏன்னா ஒரு விஷயம் கழிச்சு எல்லோருடைய கண்களுக்கும் அந்த நாய் இளவரசனா மாறிடுவாரு. அதனாலே ரொம்ப சந்தோஷமா வரா. இப்பதான் ராணி நினைக்கிறாங்க, எதுக்காக நம்ம மகள் ஒரு நாயை கல்யாணம் பண்ணாலும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறா, அவ முகத்துல சந்தோஷத்துல ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு நாள் யோசிக்கிறாங்க. இப்பதான் பார்வதியும் தேவராஜும் அவங்களோட அறையில இரவுல பேசிட்டு இருக்கும் போது ராணி மாறுவேடம் விட்டு அவங்களோட அறைக்கு போறாங்க. இப்ப அவங்க அறையில எட்டி பாக்குறாங்க. இப்பதான் அவருடைய மகள் பார்வதி கூட ஒரு அழகான இளைஞன் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து ராணிக்கு ரொம்பவே ஆச்சரியம். இவ்வளவு அழகான இளைஞன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்பதான் வெளில பாக்குறாங்க, இந்த நாயோட தோல் இருக்குது. இதை பார்த்து இந்த நாய்க்குட்டி தான் இளவரசனா மாதிரி இருக்கு, இந்த தோலை எரிச்சிட்டா இதுக்கு மேல எப்பொழுதுமே மனிதனா தான் வந்திருப்பாரு, எப்போதும் இளவரசனா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த தோலை எடுத்துட்டு போயிட்டு நெருப்புல போடுறாங்க. நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. இப்ப இளவரசனுக்கு திடீர்னு உடல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அலறான், கத்துறான். இப்ப கத்துனாலும் இளவரசிக்கு என்ன பண்ண தெரியல. இப்பதான் அவன் சொல்றான், என்னுடைய தோலை யாரும் எரிக்கிறாங்க அப்படின்னு அவன் கத்துறான். அவளுக்கு ஒன்னும் புரியல, மாயமா மறைஞ்சிடறான். இப்ப அழுதுட்டே வெளில வரா. வெளில வந்து பார்த்தா அவளோட தாய் அந்த தோலை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. இப்ப அதை பார்த்து ரொம்ப கோவப்படுறா, ரொம்ப வருத்தப்படுறா. இப்ப அழுதுட்டே இருக்கா. இப்ப அவனுடைய அப்பாவிடம் இது போல என்னுடைய கணவரை தேடி நான் போறப்பா அப்படின்னு அவளுடைய கணவரை தேடி அவ வந்து அலைகிறா. பார்வதி கூட சில காவலர்களையும் அவருடைய அப்பா வந்து அனுப்புறாரு. சில நாட்கள் எல்லா இடங்களையும் தேடுறாங்க, நாடு முழுவதும் தேடுறாங்க, எங்கேயுமே தேவராஜ் கிடைக்கல. இப்பதான் மற்ற காவலர்கள் எல்லாமே களைச்சி போய் உட்காந்துடுறாங்க. இப்ப இளவரசி மட்டும் ஒரு காட்டை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா. இப்ப அங்க போய் அவளும் எல்லா இடங்களையும் தேடி பார்த்துட்டு ஒரு மரத்துக்கடியில இருந்து உட்கார்றா. இருட்டிடுது. அங்க 2 கிளிகள் பேசிட்டு இருக்கு. இப்ப இந்த பெண்ணு எதுக்கு வந்திருக்கா தெரியுமா? ஒரு இளவரசன் தான். அந்த இளவரசன் நாயா மாறினான். நாயா இருந்த இளவரசன் ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணான். ஆனா திடீர்னு இரவுல மனிதனா மாறுவான். சாபத்தால அவன் இப்படி மாறி இருந்தான். ஒரு வருஷம் கழிச்சு அவன் மனிதனா மாறவன் தான். ஆனா துரதிர்ஷ்டவசமா அன்னைக்கு இரவு அவனுடைய தோலை எடுத்து அவனுடைய தாயை வந்து எரிச்சிட்டான். அதனாலதான் அவனுடைய உடல்லாம் எரிஞ்சு அவனுடைய நாட்டுக்கு போயிட்டான். இந்த பெண்மணி அவளை தேடிதான் வந்திருக்க அப்படின்னு அந்த கிளி சொல்லுது. இப்ப பார்வதி ரொம்ப ஆச்சரியப்படுறா. அந்த கிளியை பாக்குறா. அவர் எங்க போயிருக்காரு அப்படின்னு அவ கேக்குறா. இப்பதான் அந்த கிளி சொல்லுது, அது பக்கத்து நாடான சிந்து நாட்டுக்கு அவர் போயிருக்காரு. அந்த நாட்டுல அவரோட அப்பாவிடம் போய் சேர்ந்திருக்காரு.
இருக்காரு. அதே நேரத்துல அவரோட உடல்லாம் எரிஞ்சு ரொம்ப பலவீனமா இருக்காரு. அவரோட உயிர் எப்ப போகணும்னு தெரியாது அப்படின்னும் அந்த பறவை சொல்லுது. இப்பதான் அவ கேக்குறா அவளை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னும் அவ கேக்குறா. இப்பதான் அந்த பறவை சொல்லுது இங்க உள்ள சில சித்த மருந்தெல்லாம் இருக்கு, இந்த மருந்தை வந்து அரைச்சு கொடுக்கணும், அப்படி அரைச்சு கொடுத்தாதான் அவருக்கு சரியாகும் அப்படின்னு அது சொல்லுது. சரி அப்படின்னு அந்த மருந்தையும் காமிக்குது. இப்ப அந்த இலைகளையும் அவ பறிச்சுக்கிறா. பறிச்சுக்கிட்டு இப்ப அவங்க சொன்ன அந்த நாட்டை நோக்கி அவ போறா. பக்கத்து நாடான அந்த நாட்டுல நுழையிறா. இப்ப அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே ரொம்ப சோகமா வருத்தமா வந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னு விசாரிக்கும் போது இது போல மன்னரை யாரை எரிச்சிட்டாங்க, அங்கிருந்து மன்னர் பாதி எரிஞ்ச நிலையில ஆபத்தான நிலையில வந்திருக்காரு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க. இளவரசி பார்வதி மார்விடமிட்டு அவங்களோட அந்த அரண்மனையில் நுழையிறா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைய சிந்துநாட் மன்னர் ஆண்டு வந்தாரு. இப்ப அந்த மன்னரிடம் இது போல இங்க இளவரசர் எரிஞ்சு வந்திருக்கான், அவருடைய உடலுக்கு நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அந்த மன்னர் ஆச்சரியப்படுறாரு. இப்பதான் சொல்றாரு அப்படியா நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த காட்டுல வசிக்கிற ஒரு மருத்துவ வச்சு என்னிடம் அவர் சீக்கிரமே குணமாக்கக்கூடிய மருந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப மன்னர் சொல்றாரு எத்தனை நாள்ல சரியாகும் அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த 40 நாள்ல சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்றா. அப்பதான் சொல்றாரு 40 நாள்ல சரியாகல அப்படின்னா அதுக்கு பிறகு உனக்கு மரணத்தை கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கும் பார்வை சம்மதிக்கிறா. இப்ப உடனடியா எரிஞ்சு போன இளவரசனுடைய அறைக்கு போறா. அறையில இளவரசன் முழுவதும் எரிஞ்சு படுகாயம் அடைஞ்சிருக்கான். அவன் மயக்கம் தெரியாம இருக்கிறான். இப்ப முத மருந்து தடவ போறா. இப்ப மருந்து தடவுறா. அவனுக்கு ஆச்சரியம், ஒரே நாள்ல 10% காயம் ஆறுது. இப்ப அவளுடைய முகத்துல துணி சுத்து இருக்கா. யார் தடவுறான்னு தெரியாது. அவ மருந்து தடவை வேகமா குணமாயிட்டே வருது. இப்ப மன்னரும் ரொம்ப சந்தோஷமா வருது. இப்ப நாட்களாவது 30 நாட்களாவது அவருடைய காயங்கள் 3/4 வயசு சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் காயங்கள் இருக்கு. இப்ப 39 நாள் முழுவதும் குணமாயிடுச்சு. இன்னும் ஒரு இடத்துல மட்டும் தான் காயம் இருக்கு. இப்ப நினைக்கிறா நாளைக்கு இளவரசனுக்கு முற்றிலும் குணமாயிடும், மயக்கம் தெளிஞ்சிருவான். மயக்கம் தெளியறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்பதான் 40 நாள் ஆகுது. இப்ப 40 நாள்ல அரை மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறாரு. இப்பதான் இந்த மருத்துவச்சி முன்னாடி நிக்கிறத பாக்குறாரு. அவன் முகத்துல துணி சுத்திருக்கா. இப்ப ஒரு மோதிரத்தை கட்டி அவளிடம் கொடுக்குறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த மோதிரத்தை வாங்கிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. இப்ப மயக்கம் தெளிஞ்சு இளவரசன் தேவராஜ் ஏஞ்சி பாக்குறான். ஆனா மருத்துவச்சி அதுக்கு பிறகு பார்க்கவே முடியல. இப்பதான் அந்த மருத்துவச்சிக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த மருத்துவச்சியை நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப மன்னர்கள் இருந்து நாட்டு மக்கள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. எல்லோரும் சந்தோஷத்துல ஆரவரைக்கிறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. இந்த இடத்துல தேவராஜ் நான் வந்து உடனடியா பாரத நாட்டுக்கு போய் ஆகணும். இப்ப அந்த நாட்டுல என்னுடைய மனைவி அங்க இருக்கா, அவளை நான் பார்க்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. சரி தாராளமா போயிட்டு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அங்கிருந்து பெரிய ஒரு படையோட இப்ப பாரத நாட்டுக்கு அவர் வர்றாரு. இப்ப அங்க வந்து தனது மனைவியை தேடி வர்றாரு. இப்ப அவர் அந்த நாட்டுல நுழையும் போது எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு இளவரசன். மன்னரை பார்க்கணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப மன்னரும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப தேவராஜ் மன்னரை போய் பாக்குறான். நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு. இப்பதான் அவர் சொல்றாரு நீங்க காட்டுல வந்து என்னை ஆச்சிட்டு வந்தீங்களா ஒரு நாய், அந்த நாய் தான் நான் முற்றிலும் குணமாயிட்டேன். பிறகு நடந்த எல்லா விஷயத்தையும் அவரோட சொல்றாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. இந்த இடத்துல அவர் உடனே சொல்றாரு உன்னை தேடிட்டு தானே என்னுடைய மகள் வந்தா அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அவனும் அதிர்ச்சி ஆகுறான். இப்ப எங்க போயிருப்பா அப்படின்னு வெளில வந்து பாக்குறாங்க. அப்பதான் பார்வதி அரண்மனைக்கு வரா. இந்த இடத்துல அவளை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். இப்பதான் அவ கையில இருந்து அந்த மருந்து காமிக்கிறான். இப்பதான் அந்த மருத்துவச்சி நீதானா அப்படின்னு ரொம்ப ஆனந்த கண்ணீர் விட்டு தேவராஜ் அழுகுறான். இந்த இடத்துல அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷமா வராங்க. திரும்பவும் ஆராத வைக்கிறாங்க. கொஞ்ச நாளாவது இப்பதான் தேவராஜ் சொல்றான் பார்வதி உன்னை என் நாட்டுக்கு அழைச்சிட்டு போக விரும்புறான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப பார்வதியும் ரொம்ப மகிழ்ச்சியா வரா, சந்தோஷமா வரா. இப்ப அவளை தன்னுடைய நாட்டுக்கு அழைச்சிட்டு போறான். அவனுடைய நாட்டுல எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு இளவரசன் பிறக்கிறான். அவருடைய அப்பாவுக்கும் வயசாயிடுது. இப்ப தேவராஜ் தான் மன்னர் ஆகுறாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அவருடைய அப்பாவை பார்க்கறதுக்கு அவ வரா. அந்த நாட்டையும் அவருடைய 2 மகன்களும் ஆண்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.